ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வித்தியாசமான ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். சக்தி வாய்ந்த ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் டீட்டெயில்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து தரக்கம்பாடி தாலுக்காவில் வந்து அனந்தமங்கலம் கிராமத்தில் இருக்குங்க. இந்த கோயில் வந்து ராஜகோபால சாமி கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மூலவர் வந்து ஆஞ்சநேயர் இருக்காங்க. திருநேத்திர வீர ஆஞ்சநேயர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலோட முக்கியமான ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னா, காலைல 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும், ஈவினிங் 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையும் இருக்குங்க கோயில். புரட்டாசி மாதனால வந்து வீராஞ்சநேயர் கோயிலுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக வந்திருக்கோம். கோயில் சூப்பராக இருக்குது, நீங்களும் வாங்க. இந்த கோவில் பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கட்டடக்கலையிலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, மன நிம்மதியாகவும் இருந்துச்சு. இந்த கோயிலில் வந்து பெருமாள், தாயார் சன்னதி, வீராஞ்சநேயர் இருக்காங்க. அந்த வீராஞ்சநேயர் வந்து 3 கண்களையும் 10 கரங்களையும் உடையவராக இருப்பார். சங்கு, சக்கரம், சூலம், கபாலம், மழு, பாசம், வில், அம்பு, சாட், நவனிதம் ஆகியவற்றையும் கரங்களை ஏந்தி முதுகின் இரு பக்கத்திலே வந்து தொடர்கூறிய சிறகுகளோட காட்சி அளிக்கிறது. இந்த கோயிலில் மட்டும்தாங்க இப்படி இருக்குது, வேறு எந்த கோயிலுமே அப்படி இல்லை. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, ராமன் வந்து அரக்கரை அழிக்கிறதுக்கு வீராஞ்சநேயரை அனுப்பி வச்சிருக்காரு. வீராஞ்சநேயர் வந்து அலியாவரம் பெற்றவர். 10 தெய்வமும் அந்த ஆஞ்சநேயருக்கு ஒன்று ஒன்றா சங்கு இது மாதிரி கொடுத்தனால சிவபெருமான் தன்னுடைய 3வது கண்ணை கொடுத்து வீராஞ்சநேயரை அனுப்பி வச்சாங்க. அரக்கனை வந்து ஆஞ்சநேயர் அழிச்சிட்டாங்க. அரக்கனை அழித்து திரும்பி வந்து வீராஞ்சநேயர் வரும்போது இயற்கை காட்சிகளை வந்து கண்டு ஆனந்தமாகி அவர் வந்து அந்த இடத்துல அமரவும் அனந்தமங்கலமாக அந்த கோயில் வந்து வந்துச்சு. இந்த கோயிலோட வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் 6 வேளை கால பூஜை நடக்கும். பெருமாள், சிவன், பிரம்மா இந்த 3 பேரை கும்பிட்ற பலன் இந்த கோயிலில் கிடைக்கும். கோயிலில் வந்து வேண்டது என்ன நடக்கும்னா, நீண்ட ஆயுள் கிடைக்கும், அறிவு கூர்மை, உடல் வலிமை, இது மாதிரி வந்து ஒரு வீரமான இருக்கிறனால தான் வீராஞ்சநேயர் கோயில் என்று பேர் வந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. ஆல்ரெடி இந்த கோயில் போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.